சிம்பிளா, ஈஸியா பேக்கரி ஸ்டைல்ல நம்ம கப் கேக் பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். டீ, காஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து முதல்ல நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிட்டு, கொஞ்சமா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரணும். இதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு. வந்து நல்லா பீட் பண்ணுங்க 1 நிமிஷத்துக்கு. முட்டை பிடிக்கலனா தயிர் வந்து 1/4 கப் ஆட் பண்ணலாம். ரொம்ப புளிக்காத தயிர் எடுக்கணும். பட் இதில வர டேஸ்ட் வந்து அதில வராது. இப்படி நுர வந்துட்டதுக்கப்புறமா, நம்ம ஒரு 1/4 கப் 1/3 கப் பவுடர் சுகர நம்ம ஆட் பண்ணணும். 1/3 கப் அப்டின்னா என்னன்னா, ஒரு 80 எம்எல் கப்பில நான் எடுத்திருக்கேன். நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு, நல்லா க்ரீமியா வர வரைக்கும் நம்ம இத வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுகர் பிடிக்காது அப்டின்னா, நீங்க வந்து தேன், ப்ரவுன் சுகர், வெல்லம் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ, உங்களுக்கு இப்படி ரெடி ஆயிட்டுருக்கும்போது, திரும்ப வந்து நம்ம மீதி இருக்கிற சுகர போடுவோம். சுகர் வந்து 1/3 கப் எடுத்திருக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க வந்து 1/2 கப் எடுக்கலாம். அதுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். கப் கேக் வந்து ஃப்ளாட் ஆயிடும். ஸோ, இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. பார்த்தா தெரியும். இந்த மாரி க்ரீமினஸோட கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் நல்லாவே. இப்போ ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. இதுக்கு வந்து பட்டர் எல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டர் வந்து உருக்கி ஊத்தலாம். ஆயில் பிடிக்காதவங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா மத்தது எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆலிவ் ஆயிலெல்லாம் அந்த ஃப்ளேவரே ரொம்ப அதிகமா வந்து டாமினேட் பண்ணும். இதில நான் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து அந்த எக்கு ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க பைனாப்பிள் எசன்ஸ், மில்க் எசன்ஸ் எல்லாம் கூட போடலாம். இல்ல அப்டின்னா ஏலக்காய் போட்டுக்கங்க. இப்ப அதே மாதிரி 1/3 கப்ல நான் வந்து மாவு, பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப போட வேணாம். பேக்கிங் சோடாவும் நீங்க போட வேணாம். அதே மாதிரியே நம்ம டிவைட் பண்ணி போட்டோம் சுகர, மாவையும் நீங்க டிவைட் பண்ணி தான் போடணும். சலிச்சு தான் போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 தடவ ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு மறைஞ்சிடும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்க போட்டு பண்ணணும். நான் பிகினர்ஸ்க்காக மெதுவா காட்டுறேன். ஏன் அப்டின்னா, ஓவரா பீட் பண்ணீங்கன்னா, நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருக்க அந்த எக்கு வந்து அப்படியே ஃப்ளாட் ஆயிடும். அப்போ உங்க கப் கேக் வந்து பேக்கரி ஸ்டைல்ல வராது. ஸோ, அதனால தான் சொல்றோம். ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ, இதுலயே நீங்க வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் சாஃப்ரான் யூஸ் பண்ணீங்கன்னா, ரசமலாய் ஃப்ளேவர்ல வரும். அது மட்டும் இல்லாம ரோஸ் ஃப்ளேவர் இருக்கு. பிஸ்தா ஃப்ளேவர் இருக்கு. எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தி ஆரஞ்ச் ஃப்ளேவர் கூட பண்ணலாம். லெமன் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ, நமக்கு அவ்வளதான். முடிஞ்சுது. ஒரு ஜென்டிலா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மோல்டில் ஊத்திடுவோம். மோல்டு இல்ல அப்டின்னா, நீங்க வந்து சின்ன சின்ன கப்ஸில ஊத்தி கூட நீங்க பேக் பண்ணலாம். அவன், ஓடிஜி நீங்க வந்து கடாய், ப்ரெஷர் குக்கர்ல கூட பண்ணலாம். பேக்கிங் பண்ற எதுவுமே இல்லன்னா, ரவுண்டான டின்ல கூட நீங்க போட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து 3/4 வாசி மட்டும் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதிகமா பண்ணீங்க அப்டின்னா, மேல வழிய ஆரம்பிச்சுடும். ஸோ நீங்க குக்கர் இல்ல அப்டின்னா கடாயில பண்ணும்போது 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஓடிஜி அவன் அப்டின்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்க பேக் பண்ணணும். எப்பவுமே வந்து ப்ரீஹீட் பண்ணாம கேக்க நீங்க பண்ணக்கூடாது. இதையே நீங்க ஸ்டீமர்லயும் வச்சு பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் வந்து 180 டிகிரில பேக் பண்ணணும். பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். நான் பண்ணது ஓடிஜி. டூத் பிக் வச்சு பாருங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா, சூப்பரா வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டே 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ்